நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் அதிகம் கடமைப்பட்டிருப்பது நமது பெற்றோர்களுக்குத்தான். நமக்கு பெரும் பெயரும் முகவரியும் கொடுத்து நம்மை இந்த அளவிற்கு வளர்த்து எடுத்தது நமது பெற்றோர்களே. இறைவன் தமக்கு அடுத்த அந்தஸ்தில் பெற்றோரை நிறுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்வதை, பணிவிடை செய்வதை, பணிந்து நடப்பதை கடமையாக ஆக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இது குறித்து இறைவன் பின்வருமாறு கூறுகின்றான்: என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ அல்லது அவ்விருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர். மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் கூறுவீராக. அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக. சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக. அந்த வகையில்தான் இந்த வீடியோவில் இடம்பெறும் காட்சி எம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தாலாவால் இவ்வுலகில் வழங்கப்பட்ட சொர்க்கம்தான் எமது தாய். தாயின் பாதத்தின் கீழ்தான் சுவர்க்கம் என்ற வார்த்தையை புரிந்து கொண்ட ஒரு சிறந்த மகனின் செயல்தான் இது. அல்ஹம்துலில்லாஹ். தன்னுடைய வயதான தாயை தனது தோளில் சுமந்து கொண்டு தவாப் செய்யும் இம்மகனின் செயல் பாராட்டத்தக்கதும் படிப்பினைக்குரியதுமாகும். சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு எனக்கு சிறந்த உறவு எது என கேட்கப்பட்டது. அதற்கு உனது தாய் என கூறினார்கள். மறுபடியும் கேட்டபோது உனது தாய் என கூறினார்கள். மறுபடியும் கேட்டபோது உனது தாய் என கூறினார்கள். 4வது முறைதான் உனது தந்தை என கூறினார்கள். அல்லாஹு தாலாவிடத்தில் மிகவும் மதிப்பிற்குரிய ஓர் உறவாக தாய் காணப்படுகிறாள். சுபஹானல்லாஹ். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் பணிவிடைகளையும் ஒழுங்கான முறையில் பிள்ளைகள் நிறைவேற்றினால் நிச்சயம் அவர்கள் சுவர்க்கத்தில் சிறந்த மையப்பகுதியை அடைவார்கள். இதில் குறை வைப்பவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதனை இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை விரட்டி அடித்து இருக்கின்றார்கள். தங்களுடைய தாயை ஒரு விரோதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.